திராவிட முன்னேற்ற நேற்று விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நேற்று நடத்தி காட்டினோம். எங்களுடைய தலைவருடைய உத்தரவுக்கு நீங்க நடத்தி காட்டினோம். நானும் கலந்துக்கிட்டு அதை பேசுறேன். என்னோடு சேர்ந்து எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், விவசாய சங்க நிர்வாகிகள், விவசாயிகள், பொதுமக்கள் நிறைய பேர் அதை கலந்துக்கிட்டு சிறப்புரையாற்றினாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் பேசினேன். முழுக்க முழுக்க இந்த ஆட்சி அமைச்ச பிறகு விவசாயிகளுக்கு என்னென்ன விதமான துரோகங்களை செஞ்சிருக்கிறாங்க, தேர்தல் வாக்குறுதின்னு பொய் வாக்குறுதிகள் சொல்லி விவசாயிகளை எப்படி ஏமாத்திருக்கிறாங்க, மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மிக தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மேகதாது அணை கட்டுவோம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு திறந்து விட வேண்டிய தண்ணியும் திறந்து விடல. எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருக்கும் போது ஒவ்வொரு மாசமும் ஜூன் மாசம் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தொடர்ச்சியா சொல்ல போனா சில ஆண்டு ஜூன் 12க்கு முன்னாடியே எங்களுடைய தலைவர் விவசாயிகளுக்காக தண்ணியை திறந்து விட்டு இருக்கிறாங்க. ஆனா 5 வருடங்களுக்கு பிறகு இந்த வருஷம் ஜூன் மாசம் போய் ஜூலை மாசம் போய் இப்ப ஆகஸ்ட் மாசம் வந்துச்சு. இது வரைக்கும் திறக்கல. அதற்கான வக்கில்ல இந்த அரசுக்கு. தண்ணியை கேட்டு பெறுவதற்கும் வக்கில்ல. கர்நாடகாவை எதிர்த்து பேசுறதுக்கு வக்கில்ல, தைரியம் இல்ல, தெம்பு இல்ல. எனவே இந்த முதலமைச்சர் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். சட்டசபையில பேசும்போது சொன்னேன், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. இது ஒரு தனிப்பட்ட கட்சியுடைய பிரச்சனை கிடையாது. இது ஒரு நம்ம மாநிலத்துடைய அனைத்து விவசாயிகளுடைய பிரச்சனை. நம்ம அனைவரும் ஒன்றாக சேர்ந்து போராடுவோம், நம்ம ஒத்துமையை காட்டுவோம்னு தொடர்ந்து நான் சொன்னேன். அதற்கும் பதில் சொல்லல. இதையெல்லாம் நேற்று வலியுறுத்தி, அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு அமைச்சரும் இந்த 3 மாத காலங்கள்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு ஆதாரத்தோடு குறிப்பிட்டு பேசினேன். அதற்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு தெம்பு இல்லாத, திராணி இல்லாத, வக்கில்லாத ஒரு முதலமைச்சர், ஒரு டம்மி முதலமைச்சர் நமக்கு வாச்சிருக்கிறார். அதெல்லாம் விட்டுட்டு நான் பேசாத ஒரு விஷயத்த கட் காப்பி பேஸ்ட் பண்ணி சில விஷயங்களை ஆட் பண்ணி, நான் யாரையும் தவறாக பேசவில்லை. முழுக்க முழுக்க விவசாயிகளுக்காக தான் பேசினேன். நேற்று பேசும்போது சொன்னேன், இந்த அரசு, குறிப்பா இந்த கட்சியை, இந்த தற்கொலை கூட்டமே அவங்களுடைய பாலிசியே வந்து டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான். முழுக்க முழுக்க ஃபேக் நியூஸ், டைவர்ஷன். ஏதாவது ஒரு பிரச்சனை மாநிலத்தில் எழும்போது அதை டைவர்ட் பண்றதுக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனை எடுக்க வேண்டியது, முதலமைச்சர் ஒரு போட்டோ ஷூட் நடத்த வேண்டியது, திமுகவுடைய திட்டங்களை போய் சுத்தி பார்க்க வேண்டியது, போஸ்ட் கொடுக்க வேண்டியது, ரீல்ஸ் போடுறது, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் வர சொல்லி அவங்க கட்சி பேரை சொல்லி கோஷம் போட சொல்லி அதை ரீல்ஸா போடுறது, அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மேல அவங்களுடைய நிர்வாகிகளே இதுவரைக்கும் பல்வேறு குற்றங்களை சொல்லியிருக்கிறாங்க, பாலியல் குற்றங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கெல்லாம் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எல்லாத்துக்கும் ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ் யூஸ் பண்றாரு இந்த அரசு, இந்த முதலமைச்சர். அது மாதிரி இன்னைக்கு நேற்று நான் பேசின பிறகு அது விவசாயிகள் இடத்துல மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற பிறகு, விவசாயிகள் இடத்துல மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்ட பிறகு அதை எப்படியாவது டைவர்ட் பண்ணணும். நாளைக்கு சட்டமன்றம் வேற ஆரம்பிக்கும் போது சட்டமன்றத்தில் நிச்சயம் இந்த டாபிக் பேசுவாங்க, எதிர்கட்சி இந்த பிரச்சனை எழுப்போம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை முடக்கணும்னு டைவர்ஷன் டாக்டிக்ஸாக இன்னைக்கு காலையில நான் பேசாத ஒரு விஷயத்த பேசினதா பிரிச்சு கட் காப்பி பேஸ்ட் பண்ணி அதை நேஷனல் மீடியா வரைக்கும் கொடுத்து பரவ வச்சு, காலைல காவல்துறை வந்து என்னை கைது செய்ய போறேன்னு வந்தாங்க. கைது செய்ய போறதா சொன்னாங்க. நானும் சரி, நான் முழு ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லி அவனோட போனேன். கைது செய்யப்படும் போது நான் பத்திரிகையாளரை கேட்கும்போது சொன்னேன், இதை எப்படி பாக்குறீங்க இந்த கைது அப்படின்னு. நான் சொன்னேன், ரொம்ப நகைச்சுவா பாக்குறேன், ஒரு காமெடியா பாக்குறேன். நான் பேசாத ஒரு விஷயத்த பேசினதா கதை விட்டு என்ன கைது செய்ய பாக்குறாங்க, என்ன முடக்க பாக்குறாங்க, என்ன மிரட்ட பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது. நான் கலைஞர் பேரன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பையன், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உடன்பிறப்புல ஒருத்தன் நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், நான் பேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி கோர்ட்டுக்கு போய் என்ன சொல்லிருக்காங்க அரசு வழக்கறிஞர், அவரை கைது செய்யற நோக்கமே எங்களுக்கு கிடையாது, ஜஸ்ட் விசாரணை கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லி
அரசு செலவுல மக்கள் வரி பணத்துல கிட்டத்தட்ட ஒரு 3000 காவலர்கள் பாதுகாப்போடு ஒரு டெரரிஸ்ட கூட்டு போற மாதிரி சென்னையிலிருந்து சாலை வழியாக 400 கிலோமீட்டர் தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டிட்டு போய் எங்களை முறையா பாத்துக்கல. தஞ்சாவூர் கூட்டிட்டு போனோம். ஆனா தஞ்சாவூர் கூட்டிட்டு போகாம நடுவில் செங்கிப்பட்டின்ற ஒரு காவல் நிலையத்தில் இறக்கி அங்க விசாரணைன்ற பேர்ல பல கேள்விகளை கேட்டு இன்னைக்கு அமுச்சு வச்சிருக்கிறாங்க. இதை நாங்க சட்டப்படி நிச்சயமா இதை சந்திப்போம். நான் இந்த நேரத்துல கூறிக்கொள்ள விரும்புவது, நான் எந்த விதமான ஒரு தவறான எண்ணத்துல நேற்று பேசவே இல்லை. யாரையும் புண்படுத்தணும், யாரையும் தாழ்த்தி பேசணும், குறிப்பிட்டு சொன்ன பெண்களை தாழ்த்தி பேசணும்னு துளி கூட என்னுடைய மனசுல அது கிடையாது. உடனடியா செய்து பேசிய முடிக்கலைங்க. துளி கூட அது எண்ணம் கிடையாது. என்னுடைய பெற்றோர், என்னுடைய குடும்பம் என்னை அப்படி வளர்க்கல. என்னுடைய தாய் தந்தை என்னை அப்படி வளர்க்கல. எனக்கு ஒரு திருமணமாகி ஒரு மனைவி இருக்கிறாங்க. அவங்க கூட தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க. எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாங்க. எனக்கு என்று ஒரு குடும்பம் இருக்கின்றது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மாரையும் என்னுடைய குடும்பமாக, என்னுடைய தாயாக, என்னுடைய தங்கையாக நான் அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இந்த பொய் வழக்கு போட்டு என்னை பயமுறுத்தலான்னு இந்த அரசு நினைச்சாங்க. அதற்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது. இந்த நேரத்துல என்னுடைய கைதை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னோடிகள், கழக உடன்பிறப்புகள் பல இடங்கள்ல மறியல் செஞ்சு ஆர்ப்பாட்டம் செஞ்சு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தினுடைய அவங்க என் மீது வச்சிருக்கக்கூடிய அந்த அன்புக்கும் பாசத்திற்கும் நான் தலைவணங்குகிறேன்.